வணக்கம், வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப்பு சேமியா, 3/4 கப்பு சர்க்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 10 முந்திரி, ஒரு 10 திராட்சை, ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் இந்த கேசரி பவுட்ரு கொஞ்சம், அப்புறம் தண்ணி ஒரு கப்பு சேமியாவுக்கு 1.5 கப்பு தண்ணி. ஸோ ஒரு அகலமான பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் நம்ம முதல்ல வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. நீங்கள் டக்குன்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் சேமியா கேசரி நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு முந்திரியும் இந்த திராட்சையை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்குங்க. ஸோ அந்த நெய்யிலே நம்ம சேமியாவையும் வறுத்தெடுத்துக்கலாம். இது ரோஸ்டட் சேமியா இல்லை, ஸோ அதனால் நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. ரோஸ்டட் சேமியாவாக இருந்தாலும் நீங்கள் நெய்யில் ஒரு கிளறி நீங்கள் சேமியா கேசரி செஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. அந்த வாசனை வரும்போதே நீங்கள் நிறுத்திக்கலாம். அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பாத்திரத்துலேயே நம்ம சேமியா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு சேமியாவுக்கு 1.5 கப்பு தண்ணி. ஸோ அந்த தண்ணியில் நீங்கள் கலர் சேர்த்துக்கிறீங்கன்னா அந்த கேசரி கலர் இதில் சேர்த்துக்குங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதில் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சேமியா போடும்போதே அதில் சர்க்கரையும் போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா சேமியா வேகாது. ஒரு மாதிரி நெட்டாகவே இருக்கும், அந்த சாஃப்டாகவே இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே சேமியா கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கிறதுனால அந்த 1.5 கப்பு தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு சேமியா வேகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு சேமியா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை போடும்போது நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணுன்னா தேவையில்லை. அந்த சூட்லேயே சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிடும். ஸோ அது கூட அந்த ஃப்ளேவருக்காக வேண்டி ஏலக்காய் பொடியும் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரியும் திராட்சையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தண்ணியான மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, நீங்கள் சுகர் ஆட் பண்ணனால அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெய்யும் நீங்கள் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா அந்த 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு சேமியா கேசரி ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஈஸியான சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிச்சனில் புது வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.